வணக்கம், நாங்கள் ஐஸ்வர்யா. Indian Polity Chapter Wise Discussion through Laxmikanth Textbook 6th edition பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் இன்றைக்கி நம்மளுடைய 16th lesson பார்க்க போகிறோம். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற தலைப்பில். ஸோ மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் இது செகண்ட் பார்ட். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அண்ட் இது வந்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சாப்டரில் செகண்ட் லெசன் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டரில் நம்மளுடைய இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம கண்டென்ட்குள்ளே போவோம். ஸோ லக்ஷ்மிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை வந்து டோட்டலாக 11 சாப்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது. அந்த கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் சாப்டரை ஃபர்தராக வந்து சப்டிவைட் பண்ணி ஒரு 11 பார்ட்ஸ் இருக்குது. அதில் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதை நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 14 லெசன்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்ட் 2ல் பொறுத்த வரைக்கும் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்றது. ஸோ அதில் தான் இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசன் கம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ கம்பெனி ரூல் அண்ட் க்ரௌன் ரூல் அப்படின்ற 2 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஆரம்பித்து இன்டரிம் கவர்மெண்ட் 1946 வரைக்குமே நான் கவர் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 14 லெசன்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு குவிஸ் அண்ட் அதோடைய அனாலிசிஸ் அப்படின்றதும் இந்த சாப்டரில் கொடுத்துருக்கேன். இதுக்கான எல்லா லிங்க்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஏன்னா லக்ஷ்மிகாந்த் டெக்ஸ்ட் புக் வந்து ஃப்ரம் தி பிகினிங் நீங்கள் படித்தா தான் ஒரு கண்டினியூஷன் இருக்கும். ஸோ அது மீன் டைம் நீங்கள் இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பர் டே நீங்கள் 2 வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்கள் ட்ராக்கில் அப்படியே டெய்லி பேசிஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து கம்போசிஷன் ஆஃப் அ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டாபிக்-குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். என்ன விஷயங்கள் வந்து இந்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வாஸ் constituted in November 1946 under the scheme formulated by Cabinet Mission Plan. ஸோ கேபினட் மிஷன் பிளான் 1946 வந்திருப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஒரு ஐடியா மூலியமாக தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றது உருவாகியிருக்கும். ஸோ நவம்பர் 1946 தான் இது உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எங்களுக்கான ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து நமக்கு டிசம்பர் மந்த் 9th நடந்திருக்கும். 9th December 1946 நடந்துச்சு. ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி சம்மந்தமான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இது. இப்போது இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கம்போசிஷன் ஆஃப் அ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய பார்ட்டோடைய இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the total strength of a constituent assembly was to be 389. அதாவது டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 389 அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதில் சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு 292 சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு 93 சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிரிட்டிஷ் இந்தியா 296 சீட்ஸ் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஃபர்தராக சப்டிவைட் பண்ணி 292 + 4 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. 292 பொறுத்த வரைக்கும் யாரும் பார்த்தீங்கன்னா 11 கவர்னர் ப்ராவின்சஸ் அவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. லைக் மெட்ராஸ், பாம்பே, பெங்கால் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி 11 ப்ராவின்சஸ் வந்து 292 மெம்பர்ஸ் அங்கேருந்து வர மாதிரி இருக்கும். அண்ட் அடிஷ்னல் 4 வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அஜ்மர், பலூசிஸ்தான், கூர்க், டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸில் இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வருவாங்க. ஸோ இதுதான் அவங்க டிசைட் பண்ணி வச்சது. ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 389. அதில் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு எவ்வளோ சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 296. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு 93 சீட்ஸ். அண்ட் ஃபர்தராக இந்த பிரிட்டிஷ் இந்தியாவுடைய 296 சீட்ஸை வந்து 292 + 4 அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. 292 பொறுத்த வரைக்கும் கவர்னர் ப்ராவின்சஸ் 11 கவர்னர் ப்ராவின்சஸ்லேருந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வருவாங்க. அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்லேருந்து அஜ்மர், கூர், பாலூசிஸ்தான் அண்ட் டெல்லி இந்த ஏரியாவிலேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் வந்து வராங்க இல்லையா, அந்த மற்ற பிரிட்டிஷ் இந்தியா அந்த ப்ராவின்சஸ்லேருந்து எலெக்ட் ஆகிறாங்க இல்லையா, அவங்கள எந்த பேசிஸில் எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். ஈச் ப்ராவின்ஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட் வேர் டு பி allotted சீட்ஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு தேர் ரெஸ்பெக்டிவ் பாப்புலேஷன். அந்தந்த ப்ராவின்சஸில் இல்லை அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கோ
அந்த மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் அலோகேஷன்ஸ் கொடுக்கணும், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எவ்ரி 1 மில்லியன் பாப்புலேஷன் ஒரு சீட் வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா விதமான ப்ராவின்சஸ்க்கும் அந்த 292 சீட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ப்ராவின்சஸ்க்கு 11 ப்ராவின்சஸ்க்கு டிவைட் பண்ணணும் இல்லையா, அந்த 11 ப்ராவின்ஸ்க்கு எப்படி டிவைட் பண்ணுவாங்கன்னா இந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் ஃபார் எவ்ரி 1 மில்லியன் பாப்புலேஷன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி டிவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட் அலோகேஷன்ஸ் எதை பேஸ் பண்ணி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி ஃபார் எவ்ரி 1 மில்லியன் பாப்புலேஷன் 1 சீட் ஹாஸ் பீன் ரிசர்வ்ட். இதுதான் செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். தேர்ட் பொறுத்த வரைக்கும் seats allocated to each British province were to be divided among the 3 principal communities அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 principal communitiesல யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம், சிக்ஸ் அண்ட் ஜென்ரல். ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் இந்த முஸ்லீம் அண்ட் சிக் கேட்டகரியில் வராத எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சீட் அலோகேஷன் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸில் 292 சீட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து 3 பிரின்சிபல் கம்யூனிட்டிஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். முஸ்லீம், சிக்ஸ் அண்ட் ஜென்ரல். ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் முஸ்லீம் அண்ட் சிக்ஸ் மற்றவங்க யாராக இருந்தாலும் எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடுவாங்க. அண்ட் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஃபார் எவ்ரி 1 மில்லியன் பாப்புலேஷன் ஒரு சீட் சொல்லிட்டு அதே ஆர்டரில் தான் இங்கேயும் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து seats allocated to each British province were to be divided among the 3 principal communities Muslim, Sikhs and General in proportion of their population. Fourth important feature என்னன்றது பார்க்கலாம். The representative of each community were to be elected by members of that community in the provincial legislative assembly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா, நேரு வந்து டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் மூலயமா தான் எங்களுக்கான கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் லேட்டராக வந்து இன்டைரக்ட் மெத்தடில் தான் எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துல இருந்து நீங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் செலக்ட் பண்ணி வரணும் இல்லையா, அது எது பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை தி மெத்தட் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் by means of single transferable vote. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுடைய எம்பிஸ் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய எலெக்ஷன்ஸ்லாம் எப்படி நடக்குதுன்னா இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்ற மெத்தடில் தான் நடக்குது. அதே மெத்தட் தான் அன்னைக்கு இன்டைரக்ட் எலெக்ஷனாலே இந்த மெத்தட் வரும். representation of each community were to be elected by the members of that community. அந்த ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலிமா எலெக்ட் ஆவாங்க. எந்த மெத்தட் மூலிமான்னு பார்த்தீங்கன்னா அண்ட் voting was to be by the method of proportional representation by means of single transferable vote. ஸோ லேட்டராக நம்ம வந்து இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷனாக என்ன அப்படின்றது பின்னாடி பார்க்கலாம். இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தடுக்கு இதை அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், the representatives of the princely state were to be nominated by the heads of the princely states. அங்கே 93 சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த சீட்ஸ் இருக்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் எப்படி எலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோடைய ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அந்த சீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது யார் வரணும் அப்படின்ற ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெப்ரஸன்டேட்டிவை செலக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டோடைய ஹெட்டுக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ ராஜா, பிரின்சஸ் அவங்களாம் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்ககிட்டயே அந்த அதிகாரம் போயிருக்கு. ஸோ ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இது தான். ஸோ 5 ஃபீச்சர்ஸ்மே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, it is thus clear that Constituent Assembly was to be partly elected and partly nominated body அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பார்ட்லி எலெக்டட் அப்படின்னு வரும்போது இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் மூலயமா ப்ராவின்சஸ்லேருந்து எலெக்ட் ஆகிறாங்க இல்லையா, அந்த மெம்பர்ஸ் எல்லாமே 292 மெம்பர்ஸ் எல்லாமே இந்த பார்ட்லி எலெக்டடில் வந்துடுவாங்க. பார்ட்லி நாமினேட்டட் பார்க்கும்போது இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து வரக்கூடியது, சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்லேருந்து வரக்கூடியது, இவங்க எல்லாருமே நாமினேட்டடாக இருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை அவங்க ரொம்ப கிளியராகவே வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைக் 2 பேருமே நாமினேட்டடும் இருக்கணும், எலெக்டட் மெம்பர்ஸும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. Moreover, the members were to be indirectly elected by the members of the provincial assemblies who themselves were elected on a limited franchise. ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ்னால் என்னென்னா மக்கள் பிரதிநிதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஓட் பண்ணி ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம எம்பி எலெக்ஷன்ஸ் ராஜ்யசபாவில் நடக்குது இல்லையா, அந்த சேம் மெத்தட் தான். ஸோ அந்த பார்க்கும்போது நமக்கு இந்த ப்ராவின்ஷியல் அசம்பிளிஸில் பொறுத்த வரைக்கும் அங்கே டைரக்ட் மெத்தடில் தான் எலெக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து ரைட் டு ஓட், ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா
18 வயது நிரம்பிய யாராக இருந்தாலும் இந்திய குடிமகனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஓட்டிங் ரைட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பட் அந்த டைமில் வந்து அப்படி கொடுக்கல, கேட்டகரி வைஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பீப்புள், டேக்ஸ் பேயர்ஸ், எஜுகேஷனலிஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 10ல் ஒரு நபருக்காவது ஓட்டிங் ரைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரொபோஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ லிமிட்டட் ஃப்ரான்ச்சைஸும் அப்போ இருந்தது. அந்த லிமிட்டட் ஃப்ரான்ச்சைஸ் மெத்தட் மூலயமா எலெக்ட் ஆகி வந்து ப்ராவின்ஷியல் அசம்பிளிஸ் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்து எலெக்ட் பண்ணி தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோடைய மெம்பர்ஸை கொண்டு வராங்க. ஸோ பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஃப்ரான்ச்சைஸ் மூலயமா எலெக்ட் ஆகி வரக்கூடிய மெம்பர்ஸ் தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோடைய மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அடுத்தது பார்க்கலாம். The election of the Constituent Assembly அந்த 296 சீட்ஸ்க்கு வந்து எப்போ நடந்துச்சுன்னா were held in July August 1946 அப்படின்றது. பிகாஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாமினேஷன்ஸ் தான், ஹெட் ஆஃப் தி பிரின்ஸ்லி ஸ்டேட் தான் டிசைட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அங்கே எலெக்ஷன்ஸ் இருக்காது. இந்த 296 சீட்ஸ்க்கு மட்டும்தான் எலெக்ஷன்ஸ் நடக்குது. ஜூலை டு ஆகஸ்ட் 1946 அந்த டைமில் எலெக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. இதில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி எவ்வளோ சீட் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 208 சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் 296 208 சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. முஸ்லீம் லீக் வந்து 73 சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற இதர குரூப்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்து டோட்டலாக 15 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் 296 உடைய வின்னிங் ப்ரொபோர்ஷன்ஸ். அந்த 93 சீட்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு அலோகேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து யாருமே வரலை. பிகாஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கூட சேரணும் அப்படின்னு நினைக்கல, தேவர் அவே ஃப்ரம் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஆனால் அந்த 93 சீட்ஸுமே வந்து வேக்கண்ட்டாக தான் இருக்குது. However, the 93 seats allotted to the princely state were not filled as they decided to stay away from the Constituent Assembly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். எப்போ எலெக்ஷன் நடந்துச்சு அண்ட் எவ்வளோ சீட்ஸ் வந்து ஐஎன்சி முஸ்லீம் லீக்லாம் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா இல்லையா, இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதில் இருக்குது. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். Although the Constituent Assembly was not directly elected by the people of India on the basis of adult franchise, the assembly comprised representatives of all sections of the Indian society. ஸோ மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. நமக்கு டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் மூலயமா நமக்கு நடக்கல எலெக்ஷன்ஸ், அப்படி இருந்தாலுமே எல்லா செக்ஷன்ஸில் இருந்துமே ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருந்தாங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் அவங்க சார்பாக அந்த கம்யூனிட்டி சார்பாக அவங்க பேச முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம் நமக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான செக்ஷன்ஸ் பார்க்கும்போது ஹிந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருந்திருக்காங்க, முஸ்லீம், சீக், பார்சிஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், எஸ்சி, எஸ்டி இன்க்ளூடிங் உமன், இந்த எல்லா கேட்டகரியும் சேர்ந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. The assembly included all important personalities of India at that time with the exceptions of Mahatma Gandhi. Mahatma Gandhi மட்டும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அவரை தவிர மற்ற இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் எல்லாருமே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் மிக முக்கியமான ஒரு போஸ்ட்டில் இருந்தாங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அந்த இன்டரிம் கவர்மெண்ட் 1946 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் பார்த்தோம்ல, ஜவஹர்லால் நேரு அண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் எல்லாரும் எந்தெந்த போஸ்ட்டில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அண்ட் அம்பேத்கர் எல்லாருமே பார்த்துருந்தோம் டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்னு சொல்லிட்டு, அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம இதுக்கப்புறமா வந்து கமிட்டி சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுவோம், மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி, டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லிட்டு. அந்த கமிட்டியில் கூட நமக்கு இந்த லீடர்ஸ் யாரெல்லாம் இருந்திருக்காங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அப்படின்றது தெளிவாகவே தெரியும். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, ஈவன் தோ நமக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் மூலிமா நடக்கலைனாலும் எல்லா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லா கிளாஸஸுமே அதுலேருந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்க. அண்ட் மகாத்மா காந்தி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய பார்ட்டாக அவர் இல்லை அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோஃபார் நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்ஸும் ரிமெம்பரை ரீகலேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் கான்ஸ்டியூட்டட் இன் நவம்பர் 1946 அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்புறமா டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி என்னன்னு பார்த்தீங்கன்னா 389. ஸோ அதில் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளவு, பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்க்கு எவ்வளவு, சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்க்கு எவ்வளவு அப்படின்றது எல்லாத்தையுமே சப்டிவிஷன்ஸ் பார்த்தோம். அடுத்தது இந்த சீட்ஸ் எல்லாமே எப்படி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன், ஃபார் எவ்ரி 1 million பாப்புலேஷன் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சீட்ஸ் டிவைடட் அமங் 3 பிரின்சிபல் கம்யூனிட்டிஸ். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, முஸ்லீம், சீக்ஸ் இருந்தாங்க அண்ட் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பிரின்சிபல் கம்யூனிட்டிஸ் நடுவில் டிவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், அந்த மெத்தட் மூலிமா தான் எலெக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் மூலிமா நடக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது. அடுத்த பாயிண்ட், princely state representatives were to be nominated by the heads of princely states அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நாமினேஷன்,
partly elected partly nominated அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்க்கான சீட்ஸ் 296 சீட்ஸ் எல்லாமே வந்து எலெக்ஷன் மெத்தட் மூலமா நடக்கும். அதுவும் இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் மூலமா. நாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோடைய 93 சீட்ஸுமே வந்துடும். அண்ட் எலெக்ஷன் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் 1946 டைமில் நடந்திருக்கு. அசம்பிளி வந்து ஈவந்தோ நமக்கு டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் மூலிமா நடக்கலைனாலும் எல்லா கிளாஸோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் இதில் ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்க அப்படின்ற பாயிண்ட்டும் பார்த்துருந்தோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரிகார்டிங் தி கம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட அடுத்த டாபிக் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சம்மந்தமாக வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்க போகிறோம். ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், லைக் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இன்றைக்கி நம்மளுடைய ப்ரெசென்ட் டே ப்ரியாம்பிளாக இருக்கும். ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸோடைய மேஜர் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அதை நான் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றி அடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.